ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? நம்ம வீட்டில் இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி நல்லா பொலன்னு நல்லா வந்திருக்கு. கொத்தமல்லி இலை மேலே போட்டேன், அதை கிளறி விடணும். மஷ்ரூம் பிரியாணி, அதுக்கு சைட் டிஷ் ஆனியன் ரைத்தா. ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான், ஆனால் அதை பேக் பண்ணுறதான் இப்போ கொஞ்சம் ஹார்டான வேலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், மஷ்ரூம் பிரியாணி, அதுக்கு சைட் டிஷ் எனக்கு, ஹஸ்பண்டுக்கு, பாப்பாவுக்கு ரைத்தா. ஆனால் தம்பிக்கு ரைத்தா பிடிக்காது. அவர் கடையில் வாங்கின சிப்ஸ் வைக்க சொல்லியிருக்காரு, அது வைக்கணும். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாருங்களேன், தம்பி வெறும் கேரட்டில் பெப்பரும் சால்ட்டும் போட்டு எனக்கு வைங்கன்னு சொல்லிட்டாரு, அதை வைக்கணும். அதுக்கப்புறம் பாப்பா வெறும் குக்கும்பரில் எனக்கு பெப்பரும் சால்ட்டும் போட்டு வைங்கன்ட்டாங்க, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வைக்கணும். எல்லாத்துலேயும் பெப்பரும் சால்ட்டும் போட்டு வச்சாச்சு, இதை வைக்கணும். எப்படி இருக்குது பாருங்களேன், மூணும் ட்ரை கலரில் இருக்குது. நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் கலரில் இருக்குது பாருங்களேன், ஒயிட்டு க்ரீனு. இப்போ உங்களுக்கு இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே சமைக்கிறதை விட பேக் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, ஒவ்வொருத்துக்கும் ஒரு மாதிரி நம்ம பேக் பண்ணோம். யார் பாக்ஸில் எதை வச்சோம், பாக்ஸை மாற்றி வச்சிட்டோமா அப்படிங்கிற குழப்பம் வேறு எனக்கு வரும். அப்புறம் லஞ்ச் டவல் இருக்குது, அதை எடுத்து வைக்கணும். தண்ணி ஊற்றி ஹாலுக்கு போயிடுச்சு அவங்க 2 பேருக்கும். எங்கள் 2 பேருக்கும் தண்ணி ஊற்றி பாட்டிலில் ரெடியாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு குட்டீஸ்க்கு பேக் பண்ணிவிட்டு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ்க்கு லஞ்சு கட்டி அனுப்பியாச்சு. இப்போ எங்கள் 2 பேருக்கு தான் லஞ்சு கட்டணும். கேரட் அந்த பாக்ஸுக்கு கரெக்டாக இருந்தது, தம்பி ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ஃபுல்லாகவே வச்சுட்டேன். பாப்பாவுக்கு குக்கும்பர் அதிகமாக இருந்தது, மீதி இருக்குது, இதை ஹஸ்பண்டுக்கு வச்சு அனுப்பிடலாம். இப்போ எங்கள் 2 பேருக்கும் லஞ்சு கட்டிட்டு கிளம்ப வேண்டியது தான். ரைத்தாவும் ஃபுல்லாகவே வச்சுருவேன். இது ரைஸுமே அதிகமாக இருந்தால் 2 பாக்ஸில் வச்சு அனுப்பிடுவேன், அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க கிடையாது. இப்போ இதெல்லாம் க்ளீனாக தான் இருக்குது. நாளைக்கு வெள்ளிக்கிழமைனால கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணணும். அதை பண்ணிவிட்டு வீடு மாப்பு போட முடிஞ்சால் போட்டுட்டு கிளம்பணும் இருக்கேன். குட்டீஸ்க்கு ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்தேன், பொடி வச்சு சாப்பிட்டாங்க. இப்போ எங்களுக்கு ஆளுக்கு ஒரு தோசை தான் ஊற்றணும், பொடி தான் வச்சு சாப்பிட்ணும். ஈவினிங் தான் எதாவது சைட் டிஷ் செஞ்சு இட்லியோ தோசையோ ஊற்றிக்கணும். பாத்திரம் கொஞ்சம் இருக்குது, இதை கழுவ முடிஞ்சால் கழுவேன், இல்லை ஈவினிங் எல்லாத்துலேயும் சேர்த்து கழுவிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ வீடு போய்க்கணும், மாப்பு போடணும், அதை செஞ்சுட்டு குளிச்சுட்டு போயிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ஈவினிங் வேலையை பார்க்குறதுக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலை வேலை. இந்த காலை வேலையும் நம்மளுடைய இந்த லஞ்ச் மெனுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.